தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் அவர் நெல்லைக்கு புறப்படுவது தொடர்பான அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. நெல்லையில் திமுக சார்பில் இன்று மாலை நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடி செல்லவிருக்கிறார். அதற்கான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பல்வேறு அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவை புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்த அவர் தற்பொழுது புறப்பட்டு இருக்கிறார். முக்கியமாக நெல்லை ஒரு நாள் பயணமாக 2 நாள் பயணமாக நெல்லை செல்லக்கூடிய அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். முக்கியமாக இன்று பாளையங்கோட்டையில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க சார்பில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். மேலும் திருநெல்வேலி ரெட்டியார்பாளையத்தில் 56.36 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தையும் இன்றைய தினம் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் நாளை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடக்கும் அரசு விழாவில் 44,924 பயனாளிகளுக்கு 100 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் காயிதே மில்லத் அறிவு நூலகம், மருத்துவக் கல்லூரி, கூடுதல் கட்டடம் உட்பட 538 கோடியே 48 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்ட பணிகளுக்கு கூட அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கும் நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் நெல்லை புறப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.